ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் பாய்ஸ். நீங்கள் பார்க்குறது ரெண்டர் டைம்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலோ லெவலிங் மேன்வோட சாப்டர் 3 ஸ்டோரி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ப்ரீவியஸ் ஸ்டோரியை வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன், இல்லை மேலே ஐகார்டில் வந்து கொடுத்துருப்பேன். அதை பார்த்துதாங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரியோட கன்னியேட்டி வந்து புரியும். ஸோ ஓகே, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமே. ஸோ இது சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ஓட எண்டிங்லேருந்து அப்படியே கன்டினியூ ஆகுது. நம்ம ரைடில் இருக்க எல்லா ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் லேயர் டஞ்சருக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டத்துலேருந்து ஒருத்தர் வந்து எப்பா என்ன ரொம்ப உள்ளே வந்துட்ட மாதிரி இருக்கு, அம்மா நம்ம எவ்வளோ நேரம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, சும்மா ஒரு 40 நிமிஷம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை வந்து வருது. ஸோ இதுக்கு அந்த கேள்வி கேட்ட நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக நம்ம பாஸ் மான்ஸ்டர் கொண்டதுக்கு அப்புறமா நம்ம உள்ளே வந்த கேட் வந்து 1 மணி நேரத்தில் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்போ நம்ம திரும்பி போகிற டயத்தை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு 20 நிமிஷம் வந்து கிடைக்கும் நம்ம மான்ஸ்டர் கொண்டதுக்கு அப்புறமா அங்கே இருக்க லூட்டெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படி இங்கேருந்து அவங்க கூட வர ஹீரோ கிட்ட வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ வந்து ஏய் சாரி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல, ஹீரோவில் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி தானே கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் போட்ட ஓட்டுனால தானே உங்கள் விருப்பத்தை போய் நீங்கள் உள்ளே வர வேண்டியதாக போச்சு, அதான் கோபமாக இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல, ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் வேலையை பாரு, என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அப்படியா உண்மையிலேயே உங்களுக்கு மேலே கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா கோவம்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒய்யால கொலை வெறியில் இருக்கேன், உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்குறேன். இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன் வயிற்றுல வந்துச்சு குத்து, அது கொஞ்சம் மேலே விட்டுருந்தா உன் நெஞ்சில் என்ன ஒரு ஓட்டே இருந்திருக்குண்டா, உன் கையும் காலும் இருந்த நம்பியை சொல்லவே வேணாம், உன்னை இந்த மாதிரி இருந்துச்சு நடக்கவே இருக்குன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். ஆனால் நீ என்னன்னா உள்ளே போகலாம் நான் சொல்கிறேன், இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ உன் மனசில் எண்ணத்தை வச்சுட்டு உள்ளே போகலாங்கிற, இல்லை கீழே அடிபடுவோம் மண்டில் அடிபட்டுச்சேன் அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ வந்து கத்தும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே உண்மைதான், நான் உயிரோடு இங்கே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு ரேங்க் ஹீரோராக இருக்க மட்டும் தான் காரணம், என் வாழ்நாள் உங்களுக்கு மேலும் மேலும் நான் கடன்பட்டுட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரப்போ மூஞ்சி வருத்தம் வச்சுட்டு சாரி அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இது ஹீலர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வார்த்தையில கேட்டால் பார்த்தா தம்பி அதை உணரணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அப்படியே மூஞ்சி தங்கப்பட்டு நான் உணர்ந்து தான் சொல்கிறேன் சாரி அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தமாக சொல்ல சப்பா அப்படின்னு சொல்லுவேன். ஹீலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம் ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 2 அடி முன்னாடி நடந்துக்கிட்டு லைட்டாக வெக்கப்பட்டுட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ உண்மையிலேயே சாரி தான் சொல்கிற அப்படின்னா அப்போ ஒன்று பண்ணு, நம்ம வெளியே போனதுக்கு அப்புறமா என்னைக்காவது டேட் பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தனியாக நீ வந்து ட்ரீட் கொடுக்குற அப்படியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ டக்குன்னு ஷாக் ஆகிறான். என்னது நாங்கள் நீனும் தனியாக ட்ரீட் போகிறோமா, அது ட்ரீட் இல்லையே டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் கண்ணை அப்படியே செவந்து கொஞ்சம் வெக்கப்பட்டு ரிப்ளையே பண்ணாமல் ஸ்டென்னாக நிற்க, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ரிப்ளை எதுவும் காணா, என்ன துறைங்களோட சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி லைட்டாக காண்டா கேட்குறேன். ஹீரோ வந்து ஐயே அப்பெல்லாம் உள்ளங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் பாத்ரூம் இங்கே இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான குரல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க நம்ம ஹீரோயின் சரி எல்லாரும் அட்டன்ஸுமே அங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு ஜெயின் கேட் மேலே அசம்பிள் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏய் என்னடா அது இந்த மாதிரி நான் கேட்டுலாம் வச்சு பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏய் இது கொஞ்சம் வினோதமாக தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிஸ்டர் கிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏய் இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் போலே அப்படின்னு சொல்ல நம்ம பார்க் வந்து ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலம்புறதை கேட்ட பார்ட் லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏண்டா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது என்ன வெறுங்கையோடு திரும்பி போகிறதுக்கா, நல்லா கேட்டுங்க, இந்த இடத்துக்குள்ளே முதல் நுழைய போகிறதே நம்ம மட்டும்தான், யாருக்கெல்லாம் வெளியே போகணும் இல்லை பயமாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ இப்போயே போயிருங்க, ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் நான் என்னன்னாலும் சரி உள்ளே போதான் போகிறேன், ஈவன் நான் தனியாக தான் போகணுன்னாலும் சரி நான் போகத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கதவில் கையை வச்சு லைட்டாக அந்த கதவை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும்போது அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. ஏய் என்னப்பா பார்ட்டியோட ஸ்கில்லை பற்றி உங்களுக்கே தெரியாதா, ரேங்க் ஹண்டர்ஸில் இருக்கிறதே ரொம்ப அஃபென்சிவான பவர் கொண்டது இவருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாப்பா அவருக்கு ஏதோ 60 வயசு ஆனாலே இப்படி இருக்காரு, அவர் மட்டும் கொஞ்சம் இளமையாக இருந்தால் எல்லா பிக்குல எந்த பிக்குக்கு வேணால் அவர் வந்து போய் சேர்ந்துருக்கலாம், நம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் உள்ளே தான் போய் பாருமே என்னதான் ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி லீடர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஒரு ஓப்பன் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அது நான் பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சு இவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆயிடுச்சு, சரி ஓகே காய்ஸ் வாங்க எல்லாரும் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது அங்கே இருக்க தீப்பந்தில் வந்து சட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து லைட் ஆகி அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து பிரைட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கூட இருக்கும் ஏய் லைட்டிங் செமையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்ட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்ஸ் பத்திரமா இருங்க, இந்த மாதிரி ஒரு டஞ்சன் நான் இது வரைக்கும் பார்த்ததே வந்து கிடையாது, இப்போதைக்கு எல்லாம் பிரிஞ்சு போய் எல்லாத்தையும் நோட்டை விடுங்க இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து லவுடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் பேசிக்கிறாங்க. ஸோ இதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏய் இந்த இடத்த பாருங்களேன், இதை பார்த்தா யாருமே இந்த இடத்துல வந்து பல வருஷம் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க கேட்டும்போது வந்துன்னா இன்னொருத்தர் வந்து ஏய் இந்த ஸ்டாச்சுவை பார்த்தீங்களா இதை பார்க்க ஏதோ கொஞ்சம் வினோதமாக தெரியல அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் வந்து ஆமாண்டா எங்கே பார்த்தாலும் ஒரே இது சிலைங்களாக தான் இருக்குது, அதுவும் பார்த்தியா கையில் எல்லாம் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கு, சில இது இசைக்கருவிலான்னு கூட பிடிச்சிக்கிட்டு
பிடிச்சிக்கிட்டுடா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பா இங்கே சிலை தான்ப்பா நிறையா இருக்குது, என்னன்னு தெரியல, எனக்கு நடுவில் நிற்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லி ஷாக்காகும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்டா நம்மளை யாரோ ஒளிஞ்சது பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்ளை வந்து டேய் வாயை கழுவுடா எதையும் ஆரம்பிச்சு விட்டு போயிடாதடா அப்படின்னு சொல்லும்போது, அங்கேருந்து இன்னொரு குரல் ஏ காய்ஸ் இந்த ஸ்டாச்சு வைப்பாங்களே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து இன்னொரு குரல் வந்து பார்த்தீங்கன்னா வருது, ஏய் இது நம்ம சண்டை போட பாஸ் மான்ஸ்டர் கிடையாதுல அப்படின்னு அந்த ஸ்டாச்சுவை பார்த்து கேட்க வந்து, டேய் நீ வேற ஏன்டா அது வெறும் ஸ்டாச்சு, அது எப்படா பாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை வந்து கட் பண்ணேன். நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆனது இந்த ஸ்டாச்சுவை பார்த்தா, அதை பார்த்துட்டு இங்கே இருக்க எல்லா சிலையோட இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஆள் வந்து இடத்துல ஷாக் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பேக்ரவுண்டில் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏய் நான் தேடி பார்த்துட்டேப்பா, ஆனால் இங்கே மான்ஸ்டர் மாதிரி எங்கள் அண்ணுக்கு எதுவுமே படலை அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எதுவும் ஒன்று கூட எங்கள் அல்ல வந்து படல மான்ஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாட்டு லீடர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காலில் ஏதோ தட்டுப்படுது, என்னது அப்படின்னு சொல்லி குளிஞ்சு பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை பார்க்க மேஜிக் சீன் மாதிரி இருக்கே அப்படின்னு பாட்டு லீடர் வந்து சொல்ல, பாட்டு லீடர் கொஞ்சம் இங்கிட்டு வரீங்களா, இங்கே ஏதோ எழுதியிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி குரல் வந்து வருது. ஸோ பாட்டு லீடர் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஞ்சல் ஸ்டாச்சு மாதிரி இருக்க ஒரு ஸ்டாச்சு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கொடுறாங்க. அந்த ஸ்டாச்சு வந்து கையில் வந்து ஒரு கல்வெட்டை வந்து பிடிச்சிருக்கு guys. இதை பார்த்து நம்ம பார்ட்டி லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏய் இது ஏதோ ரூனிக் லாங்குவேஜில் பிடிச்சிருக்குடா, இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கேத்தியான் கோயிலின் கட்டளைகள், முதல் கட்டளை கடவுளை வணங்கு, இரண்டாம் கட்டளை கடவுளை பாராட்டு அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஏ ஹீரோ இங்கே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதோ பதட்டமாக கூப்பிட, நம்ம ஹீரோ அங்கிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோர் வந்து எங்கேயோ கை நீட்டிட்டு டே அந்த பெரிய சிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பதட்டமாக எங்கேயோ அந்த சிலையை கை நீட்டி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்ட்டி லீடர் வாய்ஸில் மூன்றாம் கட்டளை உன்னுடைய பக்தியை நிறுவி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட டேய் அந்த கண்ணு இப்போ நகர்ந்துச்சுடா, இவ்வளோ நேரம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ பழைய மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து எது கண் நகர்ந்துச்சா, ஏங்க எதையும் பார்த்துட்டு உளராதீங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோக்கு எதோ ஸ்ட்ரைக் ஆகுது, இல்லையே இங்கே எதுவும் சரியாக படலையே, எப்போ இந்த இடம் திடீர்னு இப்படி பயமுறுத்தலாக அமைதியாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் மனசுக்குள்ளே நினைக்கும் போது, நம்ம பார்ட்டி லீடர் அந்த கல்வெட்டில் வச்சதை வாட்ச் முடிக்கிறாரு. இந்த கட்டளையை கடைபிடிக்காதவர்கள் காணா பணமாவார்கள் அப்படின்னு அவர் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே டம் அப்படின்னு சொல்லி சவுண்ட் வந்து கேட்குது. எல்லாரும் என்னடா சவுண்ட் அப்படின்னு திரும்பி பார்த்தா, இவங்க எந்த கதை வழியாக உள்ள வந்தாங்களோ அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு guys. இதை பார்த்தோன்னே என்னப்பா டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூடுதலேருந்து ஒருத்தர் கேட்க, அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி வந்து சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பொண்ணை இடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து வெளியே வரான். அவன் வெளியே வந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தனை எதாவது பார்த்து பைத்திய மாதிரி உளறிக்கிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துக்குள்ள வந்ததே நான் தப்புன்னு சொன்னல, நான் இங்கேருந்து கிளம்புறேன், இங்கேருந்து பூதங்கள்னாலும் சரி புதைய கிடச்சா சரி மொத்தத்தை நீங்களே வச்சு அழுங்களா, என்னை வெளியே விட்டா சரிதான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் இந்த கதவை திறக்க அந்த கைப்பிடியில் கை வைக்கும்போது பார்ட்டி லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதையும் நோட் பண்ணிட்டு அங்கேருந்து கத்துறாரு, டேய் கைப்பிடியில் மட்டும் கதையை வச்சிடாரா அப்படின்னு சொல்லி தான் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீ பறக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ பயங்கர ஸ்பீடை மூவ் ஆகிட்டு ஒரு பயங்கர ஃபோர்ஸோட வந்து சட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவுல கை வச்சனோட தலையை ஒரே துண்டா வெட்டுது. அப்படியே ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டோரில் வந்து தெரிக்க, அவன் முண்டை வந்து நமக்கு வந்து கதவு ஷேடோவில் வந்து தெரியுது. என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைடண்ட்டை வந்து மூவ் ஆகுது. ஸோ ஆமாம் கைஸ், அந்த கதவு பக்கத்தில் இவனே நின்றுட்டு இருந்த ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கான சிலை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கையில் இருக்க ட்ரைடண்ட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதவை தொட்டனோட தலையை வெட்டிருக்கு. அவன் போனோம் அப்படியே அந்த கதவை கீழே வந்து சரியை அது அப்படியே தூக்குற ட்ரைடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே இருக்கு, மறுபடியும் ஸ்டாச்சு மாதிரி நிற்கும். இது ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டாச்சு தானோ, ஓகே எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரியே ஃபோர்ஸில் போய் வந்து பார்த்தீங்கன்னா நின்ற. இதை பார்த்த மொத்த பேருக்கு அல்ல இல்லை, இதை பார்த்த நம்ம பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூவ் ஆகுமா, அப்போ இது கூட தான் நம்ம சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ ஷோல்டரில் சாத்திட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க பயத்தில். நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் பயத்தில் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவன் கண்ணில் உயிரே இல்லை, டக்குன்னு நம்ம ஆளுக்கு அப்போ தான் நினைவு வருது. நம்ம ஹீலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை நம்மளே பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னது. இது நினைவு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண பயத்தோட திரும்பி வந்து அந்த சிலையை வந்து பார்க்க, ஆமாம் கைஸ் ஹீலர் சொன்ன மாதிரியே அந்த சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள தான் வந்து பார்த்துட்டு இருக்கு. இந்த சீன் ஒரு செம்ம டெரரான சீன் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற ஒரு லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மரண பயத்தோட பார்க்க இதோட சாப்டர் 3 வந்து க்ளோஸ் ஆகுது கைஸ். ஓகே கைஸ், உங்களை கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் சேர்க்கிறேன். ஸோ பை பை கைஸ், ஹேவ் a nice day.